வணக்கம். கொட்டுக்காளி படம் ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. இந்த கொட்டுக்காளி திரைப்படம் சிவகார்த்திகேயன் தயாரிக்க, சூரி அவர்கள் நடிக்க, PS வினோத்ராஜ் கூழாங்கல் திரைப்படம் கொடுத்த வினோத்ராஜ் இந்த படத்தை பத்தி பல விமர்சனங்கள் ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் மைனஸ் பாயிண்டாகவுமே வந்துட்டு இருக்கு. கிளைமாக்ஸ்ல சூரி என்ன முடிவெடுக்கிறாருன்னு தெரியாம முடிவை நம்ம கைக்கே விட்டுடுறாங்களே, இதெல்லாம் சரியாயா? நடக்கிறான் நடக்கிறான் நடக்கிறான், எப்படியே கேமரா போய்கிட்டே இருக்கே அப்படின்னு எல்லாம் கேலியும் கிண்டலுமாலாம் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட கொட்டுக்காளியை பற்றி நாம முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். பாரதிராஜா அவர்களுடைய மேக்கிங் ஒரு ஸ்டைல், ஸ்ரீதர் சாருடைய மேக்கிங் ஒரு ஸ்டைல், AP நாகராஜன் சாருடைய மேக்கிங் ஒரு ஸ்டைல், K பாலச்சந்தர் சார் ஒரு ஸ்டைல், பாக்யராஜ் ஒரு ஸ்டைல், சேரன் சார் ஒரு ஸ்டைல், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டைல் இருக்கு. அதே போல தன்னுடைய முதல் படத்துல கூழாங்கல் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா என்னுடைய ஸ்டைல் இதுதான் அப்படின்னு ரொம்ப அழகா பதிவிட்டு இருக்கிற PS வினோத்ராஜ் அப்படிங்கிறவர் சேர்ந்து கொட்டுக்காளியை வேற விதமா எப்படி எதிர்பார்க்க முடியும்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது விஷயம், கொட்டுக்காளியில சொல்கிற விஷயத்தையும் கொஞ்சம் நீங்க கவனிச்சு பார்க்கணும். ஒரு ஆணாதிக்க உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறத, பெண்கள் அடிமைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத ஒரு சேவலை குறியீடாக வச்சுக்கிட்டு சொல்லி இருக்கிற விதத்தை நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதுல காலேஜ் படிக்க வச்சது தப்பு அப்படின்னு பேசுறாங்க. இதுக்காக நான் உங்களை நம்பி நான் விட்டுட்டு நான் போனேன் அப்படின்னு சூரி சொல்றாரு. சூரியினுடைய நெகட்டிவ் கதாபாத்திரம் தான் இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களுடைய முகமா தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு மாமன் பொண்ணுங்கிற காரணத்துக்காகவோ அத்தை பொண்ணுங்கிற காரணத்துக்காகவோ உரிமைகளை எடுத்துக்கொண்டு செய்கிற விஷயங்கள். அதே போல இங்க பேய் ஓட்டுறோம் அப்படின்னு கூட்டிட்டு போறதா காமிக்கிறாங்க. அந்த பேய் ஓட்டுறதுன்னா பேய் ஓட்டுறது இல்லை, அவளை அவனுடைய காதலன்கிட்டே இருந்து பிரிக்கிறது. அந்த காதலன்கிட்டே இருந்து பிரிக்கிறது அப்படிங்கிறத கதையில நேரடியாவே சொல்லல அப்படிங்கிறாங்க. நேரடியா சொல்லாட்டினாலும் கூட வசனங்கள் வாரியாகவே அதையெல்லாம் தெளிவுபடுத்துறார் இயக்குனர். இதை தவிர இன்னமும் படம் போட்டு பாகங்களை குறிங்கிற உலகத்திலயா இந்த சினிமா இருந்துட்டு இருக்கு? அப்புறம் ஏன் கொட்டுக்காளிக்கு இப்படி எதிர்மறையான விமர்சனங்கள் அப்படின்னு தெரியல. படத்தினுடைய கிளைமாக்ஸ்ல அந்த பொண்ணுகிட்ட அந்த அம்மாவே சொல்றா, நீ தண்ணியை குடி, அடி வாங்கறதுக்கு தெம்பு வேணாமா அப்படின்னு. அடிக்க மட்டுமா செய்றீங்க அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறா. அதுக்கப்புறம் அந்த கோபத்தோட அந்த தண்ணியை வாங்கி ஒரு சொம்பு தண்ணீரையும் மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு ஒரு ஆணவத்தோட ஒரு அலட்சியத்தோட அந்த அண்ணாபேன் கேரக்டர் அட்டகாசம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறமா அப்படியே கேமராவை அங்க காமிக்கிறாங்க. அங்க வேற ஒரு பெண்ணை புருஷங்காரன் கூட்டு வந்திருக்கான், மற்றவங்க உறவுக்காரங்களும் இருக்காங்க. அப்ப அந்த சாமியார் ஒருத்தன் பேய் ஓட்டுறேன் அப்படிங்கிற பேர் வழியில, மாந்திரிகம் தாந்திரிகத்தெல்லாம் சரி பண்றேன் அப்படிங்கிற பேர் வழியில அந்த பெண்ணுடைய பாகங்களை எங்கெல்லாம் தொடுறான், பாலியல் சீண்டலை எங்கெங்கெல்லாம் செய்யறான் அப்படிங்கிறத அப்பட்டமா காமிக்கிறத இந்த சடங்கு சாங்கியம்ங்கிற பேர்ல ஏத்துக்கிற இதே மக்கள், ஆனா அந்த பொண்ணு ஒருத்தனை காதலிச்சிருக்கானாக்க அவன் கூட கல்யாணத்தை பண்ணி வைங்கலாண்டா அப்படிங்கிறத தான் அந்த இடத்துட்ட இயக்குனர் சொல்ல வர்றாரு. அதே போல கதாநாயகனாக இருக்கிற அந்த பாண்டி கேரக்டர்ல இருக்கிற சூரி அவர்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு விறுவிறுன்னு நகர்றாரு. பாண்டிய அவங்க கூப்பிட்டு வா பாண்டி வா பாண்டின்னு எல்லாருமே கூப்பிட படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க. ஏன் படத்தை அப்படியே முடிச்சிடுறாங்க? உங்க யூகத்துக்கே விட்டுடுறோம் அப்படின்னு டைரக்டர் சொல்றாரு, இது சரியா அப்படின்னாங்க. ஏன் அந்த இடத்துட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இப்படி என்னதான் என் மாமன் பொண்ணா இருந்தாலும், என்னைய அவ கல்யாணம் பண்ணிக்காம இருந்தாலும் கூட பரவாயில்ல, ஆனா ஏன் கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பூசாரியா நடிக்க இருக்கிற ஒருத்தன் இப்படி அவளை தொடர்றதை என்னால ஏத்துக்க முடியாதுன்ற ஒரு மனசு மாறின ஒரு கேரக்டராகவும் இருக்கலாம். அதே போல இவன் இப்படியெல்லாம் செஞ்சுமா நம்மளை இவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இப்படியெல்லாம் மனம் மாற்றி தான் இவளை கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிற ஒரு புத்தி அவனுக்கு அப்போ ஏற்பட்டிருக்கலாம், நல்ல புத்தி வந்திருக்கலாம். அல்லது அருவாளை எடுத்துட்டு வந்து அவளை கொல்றதே மேல் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். ஏன்னா இங்க ஆணவ கொலைகள் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. சரி, மூன்றாம் பிறை படத்துல அது வரைக்க தன்னுடைய வாழ்க்கையில ஸ்ரீதேவி தான் விஜி தான் அப்படின்னு இருந்துட்டு இருக்கிற கமலஹாசன் கிளைமாக்ஸ்ல ஸ்ரீதேவி ட்ரெயின்ல ஏறி கிளம்பிட்டு இருக்கிற ட்ரெயின் புறப்பட்டு இருக்கிற அந்த சமயத்துல தான் யாரு சீனு விஜி சீனு விஜி சீனு விஜின்னு சொல்லிக்கிட்டே வந்து லைட் போஸ்ட்ல இடிச்சுக்கிற அந்த காட்சியை நம்ம பார்த்துருக்கோம். அதற்கு பிறகு கடைசி வரைக்க ஸ்ரீதேவி திரும்பியே வரல, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இங்க கிட்டத்தட்ட அது வரைக்கும் மனநிலை பாதிக்கப்பட்டிருந்த ஸ்ரீதேவி தெளிவாயிடுறாங்க. தெளிவா இருந்து மனநிலை பாதிக்கப்பட்ட ஸ்ரீதேவியை பார்த்துக்கிட்ட கமலஹாசன் மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகி
குட்டிக்கரணம்லாம் போட்டு செஞ்சு சேரு சகதியிலலாம் விழுது கிடக்கிறாரு அப்படின்னு பாலுமேந்திரா சார் முடிச்சிருந்தார். இதே போல பவுனு தான் அப்படின்னு ரோஹிணியை பவுனாக நாயகியாக வச்சு பாக்யராஜ் சார் படம் எடுத்திருப்பாரு. அந்த படத்துல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே அந்த கிராமத்துக்கு வயசான கதாபாத்திரத்தோட வயசான பாக்யராஜ் சார் வருவார் அந்த கிராமத்துக்கு. அந்த கிராமத்துக்கு அப்படி வந்துட்டு இருக்கும் போதே ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கும். படத்தினுடைய கிளைமேக்ஸு அந்த கிளைமேக்ஸுக்கு முந்தைய காட்சியில என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, என் மாமனை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அப்படின்னு தன் மார்பகத்துல மாமா பேரை பச்சை குத்தி எழுதியிருக்க அதை காமிக்கிற பாக்யராஜிட்ட காமிக்கும் போது பாக்யராஜ் வேற இவரை சமாதானப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப ஊருக்கு போயிடுவாரு. அப்படி ஊருக்கு போன பாக்யராஜ் திரும்ப பல வருடங்கள் கழித்து வயசான நிலையில அந்த ஊருக்கு வரும்போது ட்ரெயினை விட்டு இறங்குவாரு. அப்ப தான் புருஷன் வரமாட்டானா, தான் மாமா வரமாட்டானா, இந்த மிலிட்ரிக்காரர் வரமாட்டானா, பாக்யராஜை நினைச்சு ட்ரெயின்ல ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டா தேடிட்டு பைத்தியம் பிடிச்சு போயிருக்கிற ரோஹிணியினுடைய கதாபாத்திரம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கிட்டத்தட்ட என் மாமா கதை சொன்னாரு, இலவு காத்த கிளி கதையெல்லாம் சொன்னாரு, 2 கிளி கதையெல்லாம் சொன்னாரு, அந்த மாமா வருவாரா, மாமாவை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு பாக்யராஜ் சாரை குறிப்பிட்டு அவங்க புலம்பிகிட்டே இருக்கிறதும் பாக்யராஜ் சார் வந்து ரோஹிணியை அரவணைத்து செல்வதுமாக அந்த படம் முடிஞ்சிருக்கும். இதே போல காதல் திரைப்படம் கட்டிய கணவனோடு அந்த தன்னுடைய பழைய காதலன் பைத்தியமாகி இருக்கிற அந்த காதலனை கூட்டிக்கிட்டு கணவனும் மனைவியுமாகவே சேர்ந்து போகிறத ஒரு உண்மை சம்பவம்னு பாலாஜி சக்திவேல் சார் காமிச்சிருப்பாருங்கிறதையும் நாமளால இந்த சமயத்துல கொஞ்சம் புரிஞ்சு பார்க்கணும். 16 வயதினிலே ஃபர்ஸ்ட் பாரதி ராஜாவினுடைய முதல் படம். அந்த படத்திலேயே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே ரயில்வே ஸ்டேஷன் காட்டப்படும், ரயில் வந்து நிற்கும், ரயிலில் இருக்கிற சில மனிதர்கள் ஏறுவாங்க இறங்குவாங்க, அதற்கப்புறம் ரயில் விசில் அடிக்கப்படும், ரயில் கிளம்பும், அங்க மயில் காத்துக்கிட்டு இருப்பா. இந்த மயில் யாருக்காக காத்திருக்கிறாள், யார் வரவுக்காக காத்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி தான் கதையே ஆரம்பிக்கும். அப்படி கதையே ஆரம்பிக்கும் போது தான் சோள விதைக்கையில பாட்டு வரும். சோள விதைக்கையில பாட்டு முடிச்சுதான் அம்மா நான் 10ஆம் கிளாஸ் பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு குதூகலத்தோடையும் சந்தோஷத்தோடையும் ஸ்ரீதேவி வருவாங்க, மயில் கேரக்டர் வரும். ஆனா கடைசியில பரட்டை அப்படிங்கிற அந்த ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியை அதாவது மயில் கேரக்டரை கற்பழிக்க வரும்போது அவர் கல்லெடுத்து சப்பானி கமலஹாசன் கொன்றுவிட ஜெயிலுக்கு போகிற அந்த கணவன், அந்த காதலன், அந்த சப்பானி மீண்டும் வருவானா, அவனுக்காக காத்துட்டு இருக்கிறா மயில் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஏன் மயில் சில வருடங்களுக்கு பிறகு, சில மாதங்களுக்கு பிறகு அப்படின்னு மயில் வரதையே மயிலும் சப்பானியும் சேர்ந்து இருக்கிறதே காமிச்சிருக்கலாமே, ஏன் காமிக்கல அப்படின்னு நம்ம கேட்டோமா? ஆனா சினிமா இவ்வளவு நவீனத்துவங்களுக்கு வந்துட்ட பிற்பாடும் கொட்டுக்காளியை பத்தி ஏன் இவ்வளவு கேள்விகள்? ஒரு பின்னணி இசையே இல்லாம வந்துட்டதுனாலேயே கொட்டுக்காளிய நம்ம ஒரு சகஜமான படமா நம்ம ஏத்துக்க மறுக்கிறோம். கேமரா அப்படியே போயிட்டு அப்படியே திரும்பி வருகிற அந்த அழகை எல்லாம் மறந்துட்டு நடக்கிறத காமிக்கிறான், நிக்கிறத காமிக்கிறான், ஆட்டோவை திருப்புறத காமிக்கிறான். ஆட்டோவை திருப்புவதுல கூட அந்த பெண் முரண்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அடமண்டா இருக்கிறவ அந்த ஆட்டோக்குள்ளாரையே உட்கார்ந்துருப்பா. அவ்வளவுதான் வலுக்கட்டாயமா திசையை திருப்புற மாதிரி ஆட்டோவை திருப்புறாங்கன்றத முதற்கொண்டு ஒரு நுணுக்கி பண்ணியிருக்கிற வினோத்தை ஏன் கொண்டாட மாட்டேன்றோம் அப்படிங்கிறது தான் எனக்கு புரியல. கொட்டுக்காளி பார்த்தவர்கள் அந்த கொட்டுக்காளி படத்தை இன்னொரு தடவை பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு இன்னும் பல விஷயங்கள் புரியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. கொட்டுக்காளி என்னை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த படம் தான். இதுல படம் போட்டு பாகங்களை குறிங்கிற மாதிரி சொல்லணுங்கிற அவசியம் எதுவுமே இல்லை. கிளைமாக்ஸை நம்ம சைடுக்கே விட்டுறதுங்கிறது ஒன்றும் தமிழ் சினிமாவோட புதுசு கிடையாதுங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். வணக்கம்.